வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் எஸ்டீம், சோஷியலைசேஷன், பர்சனாலிட்டி என்ற தலைப்பிலேயே சில செய்திகளை நம்ம பார்த்துக்கலாம். சென்ற தலைப்பில் பார்த்தோம், சென்ற பதிவில் நம்ம ஒரு பாயிண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணினோம் அப்படின்னா அது இன்டர்னலைசேஷன், காக்னிட்டிவ் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஒரு விஷயத்துலையும் நம்ம தாய் தகப்பனுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், நம்ம செய்கிற வேலைகளை ப்ரைஸ் பண்ணணும், நம்ம செய்கிற வேலைகள் சிறப்பாக இருக்கணும், நல்லா பண்ணினாங்களே அப்படி சொல்லணும்னு நினைக்கிறோம். இதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறோம், வி ஆர் சின்சியர் இன் அவர் எஃபர்ட்ஸ், வி ஆர் டூயிங் அவர் ஒர்க் வெரி சின்சியர்லி, வி ஆர் அப்ரோச்சிங் திங்ஸ் ப்ராப்பர்லி அப்படின்லாம் சொல்லணும். அதாவது நம்ம செய்கிற வேலையெல்லாம் சரியாக இருக்குது, உண்மையான உழைப்பு போடுறது, கடவுளாக பார்த்து மார்க் கொடுத்தா தான் உண்டு, அது மாதிரிலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க நம்ம செய்கிற வேலையை சிறப்பு படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பேச்சை சிறப்பாக பேசுவதே நம்மளுக்கு ஒரு உந்துதல் கொடுக்கும், ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுக்கும் ஃபர்தராக அதே போல் வேலையை செய்கிறதுக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட் வரணும் இல்லையா? நாலேஜ் ஆஃப் ரிசல்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம செய்கிற பர்ஃபார்மன்ஸு சிறப்பாக இருக்கிறதுக்கு மேலும் மேலும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொன்னோன்னா, இப்போ நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கிறோம், ஒரு ஆனுவல் எக்ஸாம் எழுதியிருக்கோம், இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கோம், வாட் எவர் இட் இஸ். அந்த எக்ஸாம் எழுதினத்துக்கு ஒரு 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சாதான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸை சிறப்புப்படுத்திக்கிறதுக்கும் பர்ஃபார்மன்ஸில் இருக்கிற சில தவறுகளை திருத்திக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்ஸ்டன்ட் போன ஜனவரியில் ஒரு எக்ஸாம் எழுதினோம், இந்த ஜனவரியில் தான் அதுக்கு ரிசல்ட் வந்ததுன்னு சொன்னால் அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு ஹவ் யூ ஆர் ப்ரிப்பேர்டு ஃபார் தட், அப்புறம் அந்த எக்ஸாமினேஷன் சிறப்பாக எழுதினத்தை எதெல்லாம் கேள்விகளை அந்த தகுந்த பதில் எழுதாமல் சரியான அளவுக்கு பதில் இருக்காமல் இருந்துட்டோம், அப்படியெல்லாம் நம்மளுக்கு நினைவு வச்சுக்கிறதுக்கு பதில் என்ன ஆயிரும், இட் மைட் ஆஃப் லெஃப்ட் அவர் மைண்ட் செட். அந்த ஒரு வேகத்தில் ஒரு படித்து ஒரு பரீட்சை எழுதியிருப்போமே, அந்த எக்ஸாமினேஷன் எழுதின அந்த கான்செப்டில் இருக்கிற எல்லா நினைவுகளுமே நம்மளை விட்டு மறந்துருக்கோம். ஏன்னா அந்த தேதிக்கு அப்புறம் இந்த தொடர்ந்து அதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம நினைவில் கொள்ளாமல் இருக்கிறதுனால இப்போது 12 மாதம் கழித்து ரிசல்ட் வந்ததுன்னா அந்த நாலேஜ் ஆஃப் ரிசல்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு விடாது, வாய்ப்பில்லை. ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு தயார் பண்ணிக்கிறோம், நம்மளை ஒரு தேர்வுக்கு தயார் பண்ணுறோம் அப்படின்னா இந்த தேர்வுக்கு தயார் பண்ணின பிறகு, தேர்வு எழுதி முடித்த பிறகு ஒரு 3 to 4 வீக்ஸ்க்குள்ளே ரிசல்ட் இருந்தால் தான் தேர்வும் போது செய்யக்கூடிய தவறுகளை மீண்டும் ஒரு முறை செய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த தேர்வுக்கும் எழுதின பிறகு அதனுடைய ப்ரிப்பரேஷன் பேட்டர்ன் அது எல்லாமே நம்மளுக்கு நல்லா மறந்துட்ட பிறகு ரிசல்ட் வந்ததுன்னா அதுலேருந்து நம்ம எந்த தவறையும் திருத்திக்க முடியாது. அடுத்து வரப்போகிற தேர்வுகளுக்கும் அதுலேருந்து அந்த தவறுகளையும் திருத்திக்கிட்டு சிறப்பான ஒரு அணுகுமுறையை நம்மளால் கை கொள்வது சாத்தியமில்லாது போகும். 1-2 விஷயங்கள் நினைவு இருக்கும், பட் நிறைய விஷயங்கள் அதில் மறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படின்றதுனால நாலேஜ் ஆஃப் ரிசல்ட்ஸ் மேக்ஸ் யூ டு கரெக்ட் யுவர் செல்ஃப் ப்ராப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது சிறப்பானதாக அமையணும்னு சொன்னால் ஒரு தேர்வுக்கு உண்டான முடிவுகள் உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும், தெரிஞ்சுக்கணும். இட் ஷுட் ரீச் அஸ் பிட் early. இது தேர்வோட முடிவுக்கு மட்டும்தான் பொருத்தம் இல்லை, நம்ம டே டு டே ரொட்டீனில் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளுக்கு கூட சிலதெல்லாம் ஒரு சமைக்கிறோம், இந்த வாரம் ஏதோ ஒரு ஹோம் மேக்கர் தயார் பண்ணுறாங்க, ஒரு ஈட்டபிள் அப்படின்னா அதுக்கு ரிசல்ட் என்ன இருக்கணும், சாப்பிடும்போதே அதை பற்றி தெரிஞ்சிடணும். நல்லா இருக்கா இல்லையா, டேஸ்டியாக இருக்கா இல்லை ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கா இல்லை ரொம்ப டேமரிண்ட் ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு எது உண்டோ அதை நம்ம உடனே தெரிஞ்சுக்கணும். அதை விட்டு போன வாரம் ஒரு ரசம் வச்சோமே அது நல்லாவே இல்லை இன்னைக்கு அப்படின்னு இப்போ சொன்னால், அன்றைக்கி ரசம் வைக்கும்போது the common substances maybe we are able to understand, we are recollecting it. ஆனால் இந்த பேட்டர்ன் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், நிறைய மறந்து போயிருக்கோம், சில சமயத்தில் 1 or 2 ஸ்டெப்ஸை மிஸ் பண்ணியிருப்போம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்மளோட அந்த பேட்டர்ன் ஆஃப் ப்ரிப்பரேஷன் சரியாக நினைவில் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் விவின் அவர் மைண்ட், ராதர் இட் மைட் ஹவ் ஃபேடட் அவுட். அப்படின்னா அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ்க்கு இப்போ அதை சரி செய்ய முடியாது. ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வச்சுக்கலாம், இப்போ சொல்கிற கமெண்ட் ஏதோ சொல்கிறாங்களே டேஸ்ட் வைஸை சரியில்லைன்னா அடுத்த தடவை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை மாற்றிக்க முடியும். ஆனால் போன வாரம் செய்த தவறுக்கு இப்போ நம்ம திருத்திக்க முடியறது வாய்ப்பில்லை. ஸோ அதனால் நம்மளோட பர்சனாலிட்டி என்ன ஆகும், தவறாக சொல்கிறாங்கன்னு சிலப்போ நம்ம கோவப்படுவோம், இல்லாட்டி சரியாக சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஓகே தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பொலைட்டாக நகர்ந்து போக முடியும். இல்லாட்டி போனால்
அதை திருத்தினா தான் ஆகும்னா அடுத்த தடவை அதுபோல் மறுபடியும் ஒரு தேர்வு எழுதுறதா இருந்தாலும் ஹவுஸ் ஃப்ரண்ட்டில் சில ஈட்டபிள் ஐட்டம்ஸ் க்ளீனிங் அதுபோல் ஏரியாவில் நம்ம திருத்திக்கிறதா இருந்தாலும் அடுத்த முறை தான் அதை திருத்த முடியும். அடுத்த முறை தான் அதுக்கு கரெக்ஷனுக்கே வாய்ப்பு உண்டு. அப்படின்னா எப்போவுமே நாலேஜ் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஷுட் பி இம்மிடியட்லி பாஸ்ட் ஆன், ஷுட் பி இம்மிடியட்லி மேக் யூ டு ரியலைஸ் வாட் எக்ஸாக்ட்லி வி டிட் அப்படின்னு தெரிஞ்சால் இஃப் இட் இஸ் கரெக்ஷனுக்கு தேவையானதானே அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி வி ஆர் ப்ரிப்பேர்டு குட் அப்படின்னா வி கேன் இம்ப்ரூவ் அவர் பர்ஃபார்மன்ஸ் அட் தி நெக்ஸ்ட் அக்கேஷன் அப்படின்றத நம்ம மனசில் கொள்ள முடியும். இது மாதிரி இருந்தால் பர்சனாலிட்டியில் எந்த கிராக்குமே இல்லாமல் ஒரு தடவையும் இம்ப்ரூவ்டு பர்சனாலிட்டியை நம்ம வெளிக்காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.